குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தைஸுக்கு என்னென்ன வார்ம் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். டெய்லி வார்ம் அப் வார்ம் டவுன் எக்ஸசைஸ் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் என்னோட ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி தைஸோட வார்ம் அப் பற்றி சொல்ல போகிறேன். தைஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 மசில் குரூப் இருக்குது. 3 முக்கியமான மசில் குரூப்பு. ஃப்ரண்ட்டில் குவாட்ரிசெப் மசில், பேக்கில் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் அண்ட் இன்னர் சைடில் அடக்டார் மசில்ஸ். இந்த 3 மசில்ஸுமே ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி வார்ம் அப்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வார்ம் அப் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து லெக் ஸ்விங் பண்ணுறது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 2 காலுக்குமே வந்து ஒரு 10 டைம் வந்து லெக் ஸ்விங் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு நினச்சாலே சடனாக வந்து ஹாம்ஸ்ட்ரிங்கெல்லாம் புல் பண்ணி பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணுறதுனால அது கூட சேர்ந்து ரிலீவ் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஸ்விங் பண்ணணும். சைடு ஸ்விங் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்னர் தைஸ் மசில் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமானது தான். ஸோ இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் குவாட்ரிசெப் மசிலை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக பட் கிக்ஸ் பண்ணுறோம். ஸோ பட் கிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெக்குக்கு வந்து 20 டைம் பண்ணுங்கள். அடுத்து ஹை நீஸ் பண்ணி நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்கையும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா காலுக்கு 20 டைம்.